நாட்டின் பாரம்பரியத்தையும் கலைகளையும் பாதுகாப்பதில் பழங்குடியின மக்கள் முன்னோடிகளாக திகழ்கின்றனர். அந்த வகையில் சுமார் 4500 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்டதாக கருதப்படும் டோக்ரா சிற்பக்கலையை சத்தீஸ்கரின் பஸ்தர் மாவட்டத்தில் வசிக்கும் பழங்குடியினர் உயிர்ப்புடன் வைத்துள்ளனர். இந்தியாவின் மிகச்சிறந்த கைவினைக் கலைகளில் டோக்ரா சிற்பக்கலை முதன்மையான இடத்தை பெற்றுள்ளது. இரும்பு அல்லாத உலோகங்களை கொண்டு இழந்த மெழுகு வார்ப்பு முறை மூலம் உருவாக்கப்படும் இக்கலை டோக்ரா தமார் என்ற பழங்குடி மக்களால் பாரம்பரியமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இச்சிற்பக்கலை இவர்களின் பெயராலேயே டோக்ரா என்று அழைக்கப்படுகிறது. முகஞ்சதாராவில் கண்டெடுக்கப்பட்ட உலக புகழ்பெற்ற நடன மங்கை சிலை இதே நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது என்பது இக்கலையின் வரலாற்று சிறப்பை பறைசாற்றுகிறது. இயந்திரங்களின் உதவியின்றி கைகளால் உருவாக்கப்படும் டோக்ரா சிலை ஒவ்வொன்றும் தனித்துவமானது. முதலில் களிமண்ணால் சிலையின் அடிப்படை வடிவம் செய்யப்பட்டு அதன் மீது தேன் மெழுகு மற்றும் பிசின் கலவை பூசப்படும். அதில் நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்த பிறகு மீண்டும் களிமண் பூசப்பட்டு சூடேற்றப்படும். அப்போது உள்ளே இருக்கும் மெழுகு உருகி வெளியேறிவிடும். அந்த சமயத்தில் உருக்கப்பட்ட பித்தளை அல்லது வெண்கலம் ஊற்றப்பட்டு சிலை உருவாக்கப்படுகிறது. பழங்குடி மக்களின் அன்றாட வாழ்க்கை, இயற்கை வழிபாடு, விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றை டோக்ரா கலை பிரதிபலிக்கிறது. குதிரைகள், யானைகள், மயில்கள், ஆந்தைகள், மனித உருவங்கள் அதிகமாக உருவாக்கப்படுகின்றன. பழங்குடியின மக்களால் வழங்கப்படும் ஜிட்கு மற்றும் மிட்கி ஆகியவற்றின் சிலைகள் வியப்பை ஏற்படுத்துகின்றன. டோக்ரா சிற்பங்கள் ஐரோப்பா, அமெரிக்கா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் அருங்காட்சியகங்கள் மற்றும் கலைக்கூடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதாக கொண்டேகாவ் மாவட்ட ஆட்சியர் நூபுர் ராசி பன்னா தெரிவித்துள்ளார். இடதுசாரி தீவிரவாதம் இல்லாததால் சத்தீஸ்கருக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்கள் வருகை தந்து டோக்ரா சிற்பங்களையும் எழில்மிகு சுற்றுலா தலங்களையும் பார்வையிட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். வணக்கம் சகோதரி சகோதரிகளே, நான் நுபுர், கொண்டகாவ் கலெக்டர். சத்தீஸ்கர், பஸ்தர், கொண்டகாவ் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லி சேஃப் இருக்கா, நக்சல் ஃப்ரீ இருக்கா? வாங்க, see the beautiful places here and enjoy the hospitality of all the people here. Most welcome. டோக்ரா சிற்பக்கலை பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்தை உலக அரங்கில் பெருமையுடன் பிரதிபலிக்கிறது. அதனால் டோக்ரா கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரம் சிறக்க சிறிய பங்களிப்பை வழங்க வேண்டிய பொறுப்பும் ஒவ்வொரு இந்தியருக்கும் இருக்கிறது.